வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க தொடங்கிய பின்னரே மற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசத் தொடங்கியுள்ளார்கள். கடந்த காலங்களில் நாடாளுமன்ற அமர்வுகளில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது சபையில் உள்ளார்களா என்ற சந்தேகம் ஏற்படும் அளவில் பெரும்பாலானவர்கள் வாயை திறப்பதில்லை. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, என்னை இந்த அரசாங்கம் புலி என்று அடையாளப்படுத்துகின்றது. நான் விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது கொலை செய்யுங்கள் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் 64 நாட்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பேசுவதற்கு இடம் கொடுக்காவிட்டால் அது இந்த அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகின்றனர்? ஒரு சுயேட்சை உறுப்பினரை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். எனக்கு கதைப்பதற்குரிய நேரத்தை வழங்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு குழுவினை நியமித்துள்ளோம் என்கிறார்கள். நான் பல நாட்கள் காத்திருந்துள்ளேன். இது எந்த வகையில் நியாயம்? இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு எனது மனதால் நான் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுகளையும் மீள பெற்றுக்கொள்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் செயற்படுவேன் என்று தெரிவித்தார். எனக்கு எதிராக 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டதற்காக கைது செய்கிறார்கள். ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அது நடக்குமா? இந்த விடயத்தை நான் பாரிய கவலையுடன் முன்வைக்கிறேன் என்றார். Privilege raised by Dr. Ramanathan Arjunan, Standing Order 29-2. மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காலை வணக்கம். இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 64 நாட்கள் கடந்திருக்கிறது. இன்றைய தினம் எனது முறைப்பாடு, எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் 36வது நாள் கடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது. இன்றிலிருந்து 64 நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து 36 நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன். 64 நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக. ஆனால் 36வது நாள் எனது முறைப்பாட்டின் பின்னர் 3 கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம். நான் செய்த முறைப்பாடு 36 நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை, அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை. அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக 64 நாட்கள். நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன். இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன். என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் 64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை போன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1974 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974 ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவர் இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜர்
பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ honorable member, can you stick within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோட சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்ல, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கேட்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? உங்களுக்கு முதுகெலும் இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கூறியது ஒரு முக்கியமான விஷயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு மாற்றம் காணப்பட்டது. அதுவரை காலமும் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்திராத தமிழ் மக்கள் பெரிய அளவில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வாக்களித்தார்கள். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது இருந்தது. யாழ்ப்பாணத்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் 3 எம்பிக்களை தெரிவு செய்தார்கள். அந்த 3 பேர் அதற்கு முன் மக்களால் நன்கு அறியப்பட்டவர்கள் அல்ல. அப்படி இருக்கும் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தது தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சி மீது வைத்த நம்பிக்கை மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார என்ற ஜனாதிபதி மீது வைத்த நம்பிக்கை காரணமாகத்தான். அப்படி மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசாங்கம் தமிழ் மக்களின் தொடர்பாக எப்படியான நடவடிக்கையை இதுவரை எடுத்துள்ளது என்று பார்த்தால் பெரிதாக சொல்லிக்கொள்ளும் விதத்தில் எதையும் காணவில்லை. இப்போது தென்னிலங்கையில் பிரிவினைவாதத்தை வைத்தே அரசியல் செய்யும் போக்கு காணப்படுகிறது. முன்பு இருந்த அரசாங்கங்கள், முக்கியமாக கோட்டபாய ராஜபக்ஷவின் அரசாங்கம் அதை வெளிப்படையாகவே செய்தது. தமிழ் மக்களின் வாக்குகள் எனக்கு தேவையில்லை, சிங்கள மக்களின் வாக்குகளே எனக்கு போதும் என வெளிப்படையாக அறிவித்தார் கோட்டபாய ராஜபக்ஷ. இறுதியில் அவருக்கு ஏற்பட்ட கதி என்ன? அதே சிங்கள மக்களுக்கு பயந்து நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அதிலிருந்து மாறுபட்டது என்று தமிழ் மக்கள் கருதியே தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சிக்கு வாக்களித்தார்கள். இந்த அரசாங்கம் என்ன சொல்லியது, என்ன செய்கிறது என்பதை துணிவோடு நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பேசுவதற்கு கூட ஏன் நேரம் ஒதுக்கி தரவில்லை என்று சபாநாயகர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு நேரம் வழங்காமை பிழையான விடயம் எனவும் நேரம் வழங்காமைக்கு எதிர்க்கட்சியே பொறுப்பு என்றும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது மதிப்புக்குரிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எதிர்க்கட்சி சம்பந்தமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதனை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எனக்கு உள்ளது. உண்மையிலேயே அவருடைய நேரம் ஒதுக்கப்படாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம். அதற்குரிய முழு பொறுப்பையும் எதிர்க்கட்சி தலைவரும் அவருடைய அலுவலக செயலாளரும் தான் கூற வேண்டும். அவருடைய நேரத்தை ஒதுக்கும் முழு கடமை எதிர்க்கட்சியிடமே இருக்கின்றது. இது எங்களிடம் இல்லை. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆளும் கட்சியாக இருக்கலாம், அல்லது மூன்றாவது தரப்பாக இருக்கலாம். அவருக்கு கதைக்கும் நேரத்தை எதிர்க்கட்சி கொடுக்க வேண்டும் என நானும் கூறியிருந்தேன். உண்மையிலேயே இது கேவலம்தான். நாடாளுமன்றத்திற்கு இது ஒரு கேவலமான செயல். உண்மையிலேயே இந்த பிரச்சினைக்குரிய நேரத்தை ஒதுக்குவதை நீங்களும் மற்றும் நாடாளுமன்ற பேச்சாளரும் இந்த பிரச்சினையை தீர்த்து வைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் இவர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் பிரச்சினை கொடுக்கலாம். இவரது வாகனம் ஓட்டுதல் தொடர்பான பிரச்சினைக்கு நாங்கள் பொறுப்பல்ல. அதை நீதித்துறை பார்த்து கொள்ளும். நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் அறிவித்துவிட்டுதான் கைது செய்ய வேண்டும். இதில் எந்த சிங்கள தமிழ் பிரச்சனையும் இல்லை. நான் அர்ஜுனாவிற்கு சொல்ல விரும்புவது, நாங்கள் இனம் மதம் பார்க்காமல் எல்லோருடனும் ஐக்கியமாக வாழ நினைக்கின்ற அரசாங்கம். அதனால் தயவு செய்து எங்களுக்கு இந்த மாதிரியான பெயரை ஏற்படுத்த வேண்டாம். ஆகவே நான் சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகரிடம் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய பேச்சுரிமை பிரச்சனையை நாளை அல்லது நாளை மறுதினத்திற்குள் முடித்து வையுங்கள் என்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொள்கை ரீதியான சில விஷயங்களை முன்வைத்தார். நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தில் பேசினால் அது உடனடியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு
தமிழிலும் சிங்களத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஹெட்செட் மூலம் போய் சேரும். ஆனால் அந்த மொழிபெயர்ப்பை நாம் கேட்டபோது அது முழுமையானது என்று கூற முடியாது. அதனால் தானோ என்னவோ யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆங்கிலத்தில் பேசினார். அவர் பேசியதில் உள்ள முக்கிய விஷயங்களை தமிழில் தருகிறோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற உங்களின் முந்தைய கொள்கையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பின்வாங்க முடியாது. தேவைக்கேற்றவாறு நீங்கள் கொள்கையை மாற்றியமைக்க முடியாது என தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்த அரசாங்கத்தின் கவனத்திற்கு ஒரு முக்கிய விடயத்தை கொண்டு வர விரும்புகின்றேன். பொது பாதுகாப்பு அமைச்சரும் எனது நல்ல நண்பருமான கௌரவ நீதி அமைச்சரும் இங்கு வந்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன் அவரது கருத்துக்கள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டும். ஜேவிபியுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பான அவர்களின் கடந்த கால நிலைப்பாடுகள் காரணமாக எனக்கு அவர்களுடன் அதிக உடன்பாடு இல்லை. இனப்பிரச்சினை தொடர்பான தமது நிலைப்பாட்டை ஜேவிபி இன்னும் தெளிவாக்கவில்லை. ஆனால் அரசாங்கத்தில் உள்ள சில உறுப்பினர்கள் பல விடயங்களில் மிகவும் முற்போக்கான கருத்துக்களை கொண்டுள்ளனர் என்பதையும் நான் தனிப்பட்ட முறையில் அறிவேன். கடந்த 75 ஆண்டுகள் நெறிமுறையாக இருக்கவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியில் உள்ள நீங்கள் சொன்னீர்கள். அதனால்தான் மக்கள் முழுமையான மறுசீரமைப்பை விரும்புகின்றார்கள் என்று நீங்கள் தான் தெரிவித்தீர்கள். அதனால் நீங்கள் பயன்படுத்திய நெறிமுறை என்ற சொல்லின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். நேற்று நீங்கள் சொன்னதற்கும் இன்று நீங்கள் சொல்வதற்கும் இடையில் நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம். இது நான் மட்டுமல்ல, ஜேவிபியே உடன்படாத ஒரு சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஜேவிபியே கண்டித்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் இச்சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். தேர்தலின் போதும் அதற்கு முன்பும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்படும் என்று கூறினீர்கள். 2015ஆம் ஆண்டு அப்போதைய அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தது. ஆனால் தேர்தல்கள் முடிந்த பின் அப்போதைய அரசாங்கம் முதல் வாரத்திலேயே அந்த உறுதிப்பாட்டில் இருந்து மிக விரைவாக பின்வாங்கிவிட்டது. நினைவேந்தலின் போது கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். நீங்கள் இந்த சட்டத்தை கொடூரமானது என்று சொல்கிறீர்கள். காவல்துறையோ அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் அதை எப்போதும் தவறாக பயன்படுத்துவார்கள். அதுதான் இந்த பயங்கரமான சட்டத்தின் வரலாறு. உங்கள் அரசாங்கம் வேறு விதமாக இருக்க விரும்பினால், நீங்கள் நெறிமுறையாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற உங்களின் முந்தைய கொள்கையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பின்வாங்க முடியாது. தேவைக்கேற்றவாறு நீங்கள் கொள்கையை மாற்றியமைக்க முடியாது. கிளிநொச்சி கோணாவில் பாடசாலைக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் சென்று ஆசிரியர்களை விசாரணை செய்ய முயன்றுள்ளனர். இல்ல விளையாட்டு போட்டியின் போது அலங்காரம் செய்தமைக்கு கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். வடக்கு கிழக்கில் நடைபெறும் நினைவேந்தல் தொடர்பாக கௌரவ பொது பாதுகாப்பு அமைச்சர் மோசமாக கருத்து தெரிவித்துள்ளார். நினைவேந்தல் என்பது பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாதத்திற்கு சமமானது போன்று தெற்கில் உள்ள சிலர் கூறியதால் அவர்களை திருப்திப்படுத்த முயல்கிறார்கள். வடக்கு கிழக்கு வேறு வடிவத்தை நீங்கள் கொண்டிருக்க முடியாது. அது நீங்கள் கூறும் நெறிமுறைக்கு புறம்பானதாக அமையும். சிலர் கூச்சலிடுவதால் உங்கள் நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. நீங்கள் புதிய கலாச்சாரத்தை உருவாக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் செயற்பட வேண்டும். நீங்கள் அதே முந்தைய அரசாங்கங்களின் பாதையில்தான் செல்வீர்களாயின் அதே போன்று பாதிக்கப்படுவீர்கள். பிரதமர் அவர்கள் இப்போது கல்வி அமைச்சராகவும் இருக்கின்றார். அவர் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருந்த போது எனக்கு பின்னால் அமர்ந்திருந்தார். அப்போது இதே நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி தொடர்பாக பிரச்சினை ஒன்று எழுப்பியிருந்தார். இலங்கை அதிபர் சேவைக்கான தகுதியை பெற்றிருந்த ஒருவர் அப்பாடசாலைக்கு அதிபராக முறையாக நியமிக்கப்பட்டிருந்த போதும் அப்போதைய அமைச்சர் டக்ளஸின் அரசியல் தலையீடு காரணமாக அவரது நியமனம் இடைநிறுத்தப்பட்டதாக பேசினார். தற்போது அதிபராக உள்ளவர் அப்பாடசாலையின் அதிபராக செயற்பட முடியாதவர் என்றும் அரசியல் தலையீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அப்போது அப்படி பேசிய அவர் இப்போது கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் இருக்கின்றார். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த நாட்களில் இந்த அரசாங்கத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராகவும் அவர் இருக்கிறார். எனவே இது போன்ற முறையற்ற செயற்பாடுகளை அவர் மாற்றியமைக்க வேண்டும். இறுதியாக நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் இல்லை என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் பேசிய போது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் இல்லை என கூறினால் இல்லாதவர்களை ஜனாதிபதியால் எப்படி விடுவிக்க முடியும்? அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார்.
அர்ஜுனாவின் சிறப்புரிமை பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவரை கைது செய்வதாக இருந்தால் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்றில் பேசியதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்க்கட்சி பொறுப்பான விடயம் என ஆளும் கட்சி தெளிவுபடுத்தியுள்ளது. நாடாளுமன்றில் தனக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு இதனை தெரிவித்தார். அத்தோடு நாடாளுமன்றில் அர்ஜுனாவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாமை ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயற்பாடு என்றும் அவருக்கு பேசுவதற்கு நேரம் வழங்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு முற்றுமுழுதாக இருப்பதாகவும் அது தங்களுக்கானது இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அர்ஜுனா எதிர்க்கட்சியானாலும் ஆளுங்கட்சியானாலும் அரசாங்கத்திற்கு எத்தனை மடங்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு எதிர்க்கட்சியில் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்குமாறு சபாநாயகரிடம் ஏற்கனவே கோரிக்கை ஒன்றை முன்வைத்ததாகவும் அவ்வாறு செய்யாதிருப்பது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்தும் செயல் என்றும் அமைச்சர் தொடர்ந்து தெரிவித்தார். ஊழல் செய்த அத்தனை பேருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாசஸ்தலங்கள் தொடர்பில் எடுத்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்ததை வரவேற்கிறோம். மேலும் வடக்கு கிழக்கில் முப்படையினர் பொதுமக்களின் காணிகளை அபகரித்துள்ளனர். மீண்டும் அது பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். வடக்கு கிழக்கு மக்கள் காணி இல்லாது வனவள திணைக்களங்களால் காணிகள் அபகரிப்பு தொடர்கிறது. விவசாயிகள் கடற்றொழிலாளர்களின் படும் கஷ்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துங்கள். நெல்லின் விலை நிர்ணயம் தொடர்பில் கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போலீசாரின் மெத்தன போக்கே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு காரணம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார்.